ஹாய், வெல்கம் டு அப்பா அட்வைஸ் அம்மு சேனல். இன்னைக்கு வந்து சண்டே vlog. சண்டே ஸ்டார்ட் ஆகும்போது கிச்சன்லேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்னைக்கு டே. காலையிலே வேலை நடக்குது. டிஃபன் சாப்பிட்டீங்களா? இந்த சண்டே டிஃபன் சாப்பிட்ருக்கோம். இந்த சண்டே சாப்பிட்றதுக்கு வழக்கம் போல் டீ தான். காலையில் டீ. அது வேறு காலையிலேன்னு வேறு நான் சொல்லியிருக்கேன். மணி 11:30 காலையிலன்ற வந்து லஞ்ச் ரெடி பண்ணணும். இன்னைக்கு நம்மளுடைய சண்டே vlog தான் பார்க்க போகிறீங்க. தலைவர் பூண்டு உரிக்கிறாரு. பூண்டு வந்து எதுக்கு சொல்ல முடியாது, வீடியோவில் காட்டுறேன். சரி, ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம வந்து சமையல் ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். சமைக்கும் போது பாதியிலே கேஸ் காலி. இன்னொரு கேஸ் இல்லைன்னா இன்றைக்கி நிலமை என்ன ஆகுது? ஹோட்டலா? இப்போ வாங்கினதெல்லாம் பாதிலே நிற்கிது. அரிசியும் கீரையும். நீங்கள் செய்கிறீங்களா? நான் செய்வா. என்ன மீன்? இன்னைக்கு மீன் தான். மீன் ஸ்பெஷல் இன்னைக்கு. நல்லா பெருசாக தான் இருக்குல்ல. இது பெரிய மீனும் வாங்கியிருக்கோம். இது வந்து கிழங்கா மீன் இல்லை, இது தும்பிலி. கிழங்கா ரெண்டும் ஒன்று தான். சின்னதாக இருந்தால் கிழங்கான்னு சொல்லுவாங்களோ. இது தும்பிலி மீன். அது என்ன தெரில. இது என்ன மீனுன்னு எனக்கே தெரியல. நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தம்பிலியான்னு சொல்ல வர. மேடம் வந்து சாமான் வளர்க்குறாங்க. ஏன்னா மீன் க்ளீன் பண்ணோம்ல, சாமான் வளர்க்குறா தான் மீன் க்ளீன் பண்ண முடியும். ஹெல்ப் பண்ணுறாங்க கூட. இன்னைக்கு மீன் க்ளீன் பண்ணிவிட்டு மீன் வந்து மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கீரை கடையல், சாப்பாடு இதெல்லாம் செய்கிறதுக்கு எப்படியோ ஒரு மணி நேரமாவது ஆகிடும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி கீரை வச்சுட்டேன். சாப்பாடும் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ மீன் க்ளீன் பண்ணிவிட்டு மேடம் கிட்ட தான் இருக்குது. எப்போ சாமான் வளர்க்குறாங்களோ அப்போ தான் க்ளீன் பண்ணுறாங்க. கீரை இன்னைக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுல்ல. சண்டே அதுமா நல்லா கீரை சூப்பராக இருந்தது. நான் வந்து கீரை மொத்தமாக தான் வந்து தாளிச்சிருவேன். தனித்தனியாக வந்து செய்கிற அந்த குணாதிசயமே என்கிட்ட இல்லை. அந்தளவுக்கு பொறுமையும் இல்லை. எல்லாமே ஒன்றா தாளிச்சிட்டு கையோடு கடைஞ்சிருவேன். என்ன புளி பூண்டெல்லாம் இருக்குது மீன் குழம்புக்கு. பூண்டெல்லாம் உரிச்சு நீங்கள் தானே உரிச்சு கொடுத்தீங்க. பூண்டு எதுக்குன்னு கேட்டேனே. பூண்டு, வெங்காயம், தக்காளி, புளி எல்லாம் வந்து மீன் குழம்புக்கு ரெடி பண்ணணும். இந்த கேரளா ஸ்டைல் மீன் குழம்புலாம் வைக்கணும், சாப்பிடணும். எங்கள் வீட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றினாலே இறங்க மாட்டேங்குது. அதனால் வழக்கம் போல் சென்னை ஸ்டைல் புளி ஊற்றின மீன் குழம்பு தான். என்னதுப்பா? நாகப்பழமா? ஆஹா, காலை ஞாபகம். வாஷ் பண்ணி கொடுத்தா சாப்பிடுவேன். சாப்பிட்ணுன்னு தான் தோணுது. அதை எடுத்து கழுவி சாப்பிட்றதுக்கெலாம் வந்து மனசு வர மாட்டேங்குது. சூப்பராக இருக்கும். இனிப்பு துவர்ப்பு ஆக்கு முடிச்சா. தேங்க்யூ ஸோ மச். செம்மையாக இருக்குது நாகப்பழங்க. அப்படியே உள்ளே போகுது ஒரு அம்மாவுக்கு சைடில். ஆனால் சமைக்கும் போது இல்லை, அப்படியே எதனா பக்கத்தில் இருந்தால் எடுத்து சாப்பிட்னேன். அளவுக்கு உப்பு மிளகாத்தூள் போட்டு என்ன சாப்பிட்டோம். ஏன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். சீக்கிரமாக சமையல் முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும். அதுதான் அங்கே வேலையை. குளிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கணும். பீனை வரன்னு சொல்லியிருக்கு. எப்போ வரும் தெரியல. ஒன்றா வரும்.
பயமா இருக்கு. கீழே வந்து ஏற்கனவே இருமல் வேறையா, நைட்லாம் சரியான இருமல். மேலாம் போய் க்ளீன் பண்ணலான்னு நினச்சேன் மீன். அங்கே மீன் கடையில க்ளீன் பண்ணிட்டு வரலான்னா பயங்கர க்யூ. மீன் வாங்கிறதுக்கும் க்யூ, மீன் கடையிலையும் க்ளீன் பண்ணுறதுக்கும் சரியான க்யூ ஆகுது. ஃபஸ்ட்டு கீரையை முடிச்சுட்டு தான் வந்து மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ணுவேன். சித்தப்பா மீன் க்ளீன் பண்ண பழகுங்களா? வெறும் சிசரு கத்தி இது இருந்தால் போதும். ஆனால் எங்கள் அம்மாலாம் அருவமனை வச்சு அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே. நம்மளுக்கு வெறும் சிசரு கத்தி. கேட்கலாம் நீங்களா, ஏன் நீ க்ளீன் பண்ண மாட்டியா மீன் எல்லாம்? பண்ணுவேன். நான் பண்ணி 3 மணிக்கு சாப்பிட்டா, அவர் பண்ணால் 1:30 மணிக்கு சாப்பிடுவேன். அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் தான் இல்லை. மீன் வாங்குறதா, சிக்கன் வாங்குறதா, மட்டன் வாங்குறதா, இதுதான் பெரிய போராட்டமாக இருந்தது. காலையிலேருந்து டிஸ்கஸ் பண்ணி யார் மீன் சூஸ் பண்ணா? 2 பேரும் தான். நான் சும்மா பார்க்கலான்னு போனோம் ஒன்று. ஆனால் அதுதான் நம்ம வாங்கலான்னு மீன் போனோம்னா வாங்கவே முடியாதாங்க. அந்த அளவுக்கு இருக்கும், கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், மீன் நிறைய இருக்காது. கீரை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. கீரை கடையணும். இப்போ மீன் குழம்பு ரெசிபி இதுதான். என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறீங்க. நாகப்பழம் பாதி காலி நாக்கு பாத்தியா? இப்போ மீன் குழம்புக்கு எண்ணெய் மட்டும் கொஞ்சம் நார்மலாக ஊற்றுறத விட நிறைய ஊற்றிக்கலாம். எண்ணெய் தான் டேஸ்ட்டு. கொலஸ்ட்ரால்லாம் பார்க்காதீங்க, ஒரு நாள் தானே. இது வந்து ஒரு ஸ்பூன் கடுகு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 பெரிய வெங்காயம், மீன் குழம்புக்கும் பிரியாணிக்குமே வெங்காயம் வதங்கிறது தான் விஷயமே. வெங்காயம் நல்லா வதங்க விட்டிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். இது வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், கல்லுப்பு. இப்போ ஒரு கை நிறைய, ஒரு கைப்பிடி பூண்டு, 2 கை கூட போடலாம். பூண்டும் எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். இது பெரிய மீன் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு. குழம்புக்கு வந்து சின்ன மீன் வாங்கியிருக்கோம். அந்த மீன் பேர் என்னப்பா? மடவையா? கெளுத்தின்னு சொன்னாங்க. இது சின்ன மீன், இது குழம்புக்கு இதை கெளுத்தின்னு தான் சொன்னாங்க. சின்ன மீன் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்து இதுவும் நல்லா ரெண்டுமே எது தக்காளி வெங்காயம் தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கணும். கைப்பிடி கருவேப்பிலை. வந்து புளி ஊற வச்சிருக்கேன். புளி வந்து ஒரு லெமன் சைஸ் புளி. லெமன் இவ்வளோ தானே இருக்கும், இவ்வளோ பெருசு காட்டுறது. ஒரு லெமன் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கலாம். குழம்பு இன்னும் தேவை அப்படின்னா இன்னும் ஒரு பாதி லெமன் சைஸ் கூட புளி வந்து எக்ஸ்ட்ராவாக ஊற வச்சுக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி, மிளகாத்தூள் போட்டாலே மீன் குழம்பு நிறைய வரும். இது நல்லா ஃபுல்லாக கரைச்சிட்டு இது தக்காளி போட்டதுக்கப்புறம் ரெடி பண்ணாலே போதும். ஒரு சைடில் மீனும் க்ளீன் ஆகிட்டே இருக்கு. குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே மீனும் ரெடி ஆகிடும். எங்கள் அம்மா தான் வந்து மீன் குழம்பெல்லாம் கூட்டிட்டு அந்த சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் வந்து க்ளீன் பண்ணவே உட்காருவாங்க. மீன் க்ளீன் பண்ணி கரெக்டாக அவங்க க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு இந்த குழம்பு ரெடியாக வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். சின்ன வயசு அனுபவம். கட்டிக்கலாம் இன்னொரு பாத்திரத்தில்.
கையிலே வடிகட்ட வேண்டியதுதான். வந்து இது புளி தண்ணி வந்து புளி ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். 2வது தடவையும் 10 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுவேன். ஏன்னா இந்த மிளகாத்தூள் காரம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு நல்லா காரம் இருக்குன்னா ஒரு 4 ஸ்பூன் போட்டாலே போதும். 3 4 5 6 7 8 9 10. பயந்துடாதீங்க, காரமாக இருக்கும். அந்த காரம்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், மீடியமாக தான் சாப்பிடுவோம். என் மிளகாத்தூள் காரம் கிடையாது. அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், ஒரு 1 2 3 ஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம், அதனால உப்பு பார்த்துட்டே போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி தெரியாத அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வந்து சுருளாக வதங்கணும் வெங்காயமும் தக்காளியும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதை வந்து கையை போட்டு கரைச்சிக்கணும். எனக்கு வந்து லைட்டு போட்டு சமைக்க பிடிக்காது. எனக்கு சூரிய ஒளியில் சமைக்க தான் பிடிக்கும். ஆனால் இவரை லைட்டு போடுன்றாரு. நான் என்ன பண்ணுறேன், இப்போ லைட் போட்டோடனே கொஞ்சம் பச்சுன்னு தெரியும். வீடியோ எடுக்கிறோன்னு கூட நான் மறந்துட்டு லைட்டே போடாமல் இவ்வளோ நேரம் இருட்டில் சமைச்சுன்னு இருந்தேன். காரம் பார்த்துக்கலாம். உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்கு, பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை அப்படியே தூக்கி இதில் ஃபுல்லாக ஊற்றிடும். இதுதான் மீன் குழம்பு. மீன் எங்க? மீன் இங்க. அதுக்காட்டி மீன் குழம்புன்ட்டு அது வெறும் புளி குழம்பு. மீன் குழம்பு இது சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், இது மீன் குழம்பு மாதிரி தான் இருக்கும். மீன் குழம்பு மாதிரி. மீன் குழம்பு மாதிரி நீயே சொல்ற மீன் குழம்பு. இப்போ இது நல்லா கொதிக்கணும் குழம்பு. இதுக்கு நடுவில் வந்து உப்பு காரம் வந்து தெரியும். கொஞ்சம் கொதிச்சு வரும்போது பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மாங்காய் போடு தேங்காய் போடுலாம் என்னால் போட முடியாது. கத்திரிக்காய் மீன் குழம்புல கத்திரிக்காய் போடுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கும். அவருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்? மாங்காய். உனக்கு பிடிக்கணும்னா நான் போட்டுருவேன். நான் அப்படியே இப்படி இந்த இது வந்து ஃபுல்லாக பார்த்துக்காங்க, பூச்சி கீச்சி என்ன இருக்கான்னு. அப்படியே கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு ஃபுல்லாக போட்டுருந்தோம். என்ன கத்திரிக்காய். இதுல உண்மையாலே மீன் குழம்புல வந்து கத்திரிக்காய் போட்டு இது பாருங்க, லைட்டா பூச்சி இருக்கிற மாதிரி. கரெக்டா அதை கொதிக்கும் போது போடணும். கரெக்டா கட் பண்ணும்போது கண்ணை மூடிக்கங்க, அப்பதான் பார்க்க முடியும். அவன் சொல்றதெல்லாம் கேட்காது. பேட் பாய். ஓகே, நான் மாங்காய் போடணுமா? வேணாமா? மாங்காய் தான் போடணும்னு. மாங்காய் போட்டால் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பா இப்போ எனக்கு பிடிக்காது. புளி ஊற்றுறியா? அப்போ புளிப்பா இருக்காது, அது டேஸ்ட். புளி. இப்போ ரெண்டு கத்திரிக்காயும் எனக்கு தான். யாருன்னா கத்திரிக்காய் கை வச்சா கையா வெட்டிடுவேன். அப்போ மீன் கை வைக்க மாட்டேங்க. மீன் வந்து இதுல இப்போதைக்கு சட்டியில வரவே இல்லை. இப்போ மீன் ஃப்ரைக்கு மசாலா போட்டுடலாம். இப்போ வந்து மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் சால்ட், தேவையான அளவு உப்பு, ஒரு 2 ஸ்பூன் சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 3 3 ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். குழம்புக்கும் நான் இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணேன், வறுவலுக்கும் இந்த மிளகாத்தூள். மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே அதான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, செரிமானத்திற்காக சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆஃப் லெமன் போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ஃபுல்லாக கிளறிக்கலாம். ஃபுல்லாக கையிலே கிளறிட்டு இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூனுக்கு மேலே இருக்கும் போல், ஒரு 3 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. மாவு போட்டால் நல்லா முறுமுறுன்னு வரும் மீன் வறுத்து எடுக்கும் போது. அதுதான் போடுற அரிசி வருமா இல்லை மீன் வருமானு கேட்டோம். நல்ல கேள்வி கேட்க உனக்கு யார் கற்றுத்தரா? அது தானா வரும். உனக்கு வரும். இந்த மாதிரிலாம் செஞ்சு போட்டா தானா வரும். கேள்வி கேட்க
உனக்கு மீன் வேணுமா அரிசி வேணுமா? எனக்கு ரெண்டுமே தான். அப்ப ரெண்டுமே கிடைக்கும் இதை சாப்பிட்டா. எப்படி அரிசியும் மொறுமொறுன்னு வரும், மீனும் மொறுமொறு. அரிசி இல்லைங்க, அரிசி மாவுங்க. சரி, அரிசி மாவு மொறுமொறுன்னு வரும். அரிசி மாவு போட்டா மீன் வறுவல் மொறுமொறுன்னு வரும் சொல்ற. அப்ப நீ என்ன வந்து ஷெஃப் அதெல்லாம் சொல்லி கூட ஏமாத்துற? இது கூட தெரியல. ஷெஃப்ன்றதுனால இவ்வளவு கேள்வியே வருது. எதுக்காக அரிசி மாவு? இப்ப காரம் கரெக்டா இருக்கு, பர்ஃபெக்ட்டா இருக்கு. பச்சையா நான் கூட ஆஹா பச்சையா வச்சு பாக்குறியா? நல்லா இருக்குங்க. நீ சாப்பிடாங்க பொங்கல் பொங்கல். ஐயோ என் மீன் குழம்பு கத்திரிக்காவே முங்கல. இப்போ மீனுக்கு மசாலா போட்டுட்டோம். இது நல்லா வந்து ஒரு மீன் குழம்பு ரெடி ஆகிற வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சுன்னா எனக்கு வந்து புளிப்பு பத்தலை, அதனால நான் ஒரு லெமனாக போடுறேன். ஓகே, மீன் வறுவல் மசாலா ரெடி. சாப்பிட்டு பார்க்குறியா? மீன் மட்டும் சாப்பிடுவேன், மசாலா சாப்பிட மாட்டேன். மசாலாலாம் நீ சாப்பிடு, மீன் எல்லாம் நான் சாப்பிடுவேன். இது வேற மொறு மொறுன்னு வருமா, அரிசி மாவு வருமா, மீன் வருமான்னு கேட்டேங்க. ஆமாம், இந்த பாரு என்ன வருது, மொறு மொறுன்னு இருக்கா மேலே. ஓ அதான் அரிசி மாவு மேலே மொறு மொறுன்னு இருக்கும், மீன் கொஞ்சம் உள்ள சாஃப்டாக இருக்கும். எப்படி மேலே கிறிஸ்பியாக இருக்கும். ஐயோயோ கடவுளே கடவுளே, என்னால இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு யூடியூபராக இருக்க முடியும். இயற்கையா எப்படி பேச வருதோ அப்படிதான் என்னால பேச முடியும். இந்த கிறிஸ்பி கிறிஸ்பி எல்லாம் என்னால பேச முடியும். மொறு மொறுன்னு இருக்கும் மேலே, கிறிஸ்பியாக இருக்கும். என் மீன் குழம்பு தலை தலைன்னு கொதிக்குது. கத்திரிக்காய் பார்த்தியா, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம என் கத்திரிக்காய் ஒரு ஓரமா நிற்குது. மீன் போடும்போது சிம்ல வச்சுக்கோங்க மீன் குழம்பு, அதெல்லாம் மீன் சீக்கிரமா உடஞ்சிடும். ஓரமாவே போடுங்க. இது வந்து மீனோட முட்டை க்ளீன் பண்ணும்போது இருந்து அதையும் குழம்புல போட்டு மீன் எல்லாம் உள்ள போச்சு. மீன் போட்டுட்டு சும்மா ஒரு கலரு அவ்வளோதான், அதோட டிஸ்டர்பே பண்ணக்கூடாது அவனை. மீன் சூப்பராக இருக்கு போல, நல்லா இருக்குல்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மீன் உண்மையாலே. என் மீன் பார், என் மீன் வறுவலை பார், பார்த்துட்டு பேசு, கடாயிலே ஒட்டாது அந்த மாதிரி இருக்கும் என் மீன் வறுவல். சீக்கிரம் சீக்கிரம் போன மாதிரி செய்ய போகுது. போண்டாலாம் இல்லை, அசிங்கப்படுத்துறது என் மீனை. வடை சொல்லவா? வடைலாம் இல்லை, மீன். ஐயோ கருகுது. சிம்மில் வாங்கி சிம்மில் தான் இருக்கு. மீன் போடுற கேப்பில் ஒரு மீன் மட்டும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச், நெக்ஸ்ட் பேட்ச். எல்லாம் உள்ளே போய் படுத்துக்கினாங்க. உள்ளே போய் படுத்தாச்சு எல்லாரும். இப்போ எழுந்து வருவாங்க. எங்கே பார்த்தியா என் மீன் குழம்பு. இதுவே எண்ணெய் நான் நிறைய தான் ஊற்றினேன், அப்பயே கம்மியாக தான் தெரியுது. இங்கே ஒருத்த வந்திருக்கா. எப்போ பாரு சர்ப்ரைஸ். ஆனால் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நீ வரேன்னு சொன்னேன், வருவியா இல்லையான்னு தெரியல. சொல்லாம கொள்ளாம நேரா வந்துட்டான். ஃபுல்லாக சமையல் முடிஞ்சிடுச்சு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து சண்டே லஞ்சு மீன் வறுவல், கீரை கடையல், அரைக்கீரை கடையல், மீன் குழம்பு. மீன் குழம்பு தான் மனமா இருக்கு, மனமா இருக்கு, டேஸ்ட் ஒரு மாதிரி ஒரு புளிப்பா ருசியா இருக்கு. என் கத்திரிக்காய் பார்த்தீங்களா, அப்படியே உள்ளெல்லாம் செம்மையா இருக்கு, நல்லா ஊறி இருக்கு. மீன் குழம்பும் ரெடி. அப்புறம் சூடாக சாப்பாடு இதோ ரெடியாக இருக்குது. அவ்வளோதான், இதுதான் எங்களோட சண்டே ஸ்பெஷல். மத்தியானம் இப்போ போய் குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க போகிறோம். டீனா வேற வந்திருக்கா, போன பிளேடெலாம் போடணும், மம்மி வேற வராங்களாம். ஸோ இதெல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவ்வளோதான். இதோட நான் நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்குறேன். பாய். நீங்களும் சண்டே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.